அதிமுகவுடைய ஸ்ட்ரைட்டான கோர் ஓட்டர்ஸை அடிச்சிருப்பார் விஜய். விஜய் பண்ணது ரொம்ப பச்சை அயோக்கியத்தனம். என்ன கேட்டா கேம்பெயின் நேரத்தில் எல்லாம் பண்ணாம கடைசியா நான் பேசுவேன். விஜய்க்கு சிறுபான்மை மக்கள் போகும்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லி சொன்னேன். ஆனா விஜய் மே 4ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல SMS ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் நேத்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. குடும்பமா மக்கள் வாக்கு போட்டிருக்காங்க. இது தேவைக்கான வெற்றி, தேவைக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறாங்கல்ல போட்டிருக்காரு. உண்மையிலே 85% ஓட்டு வந்திருக்கு. இது உண்மையிலே விஜய் வந்ததுக்கான விஷயம் தானா? இதை நம்ம எப்படி பார்க்கணும்? இல்லைங்க, நீங்க நம்பர்ஸ் படியே போயிடலாம். நம்ம யாருக்கும் சார்பாகவும் பேசணும், எதிர்த்தும் பேசணும். நம்பர்ஸ் படி போயிடலாம். நீங்க 85%, இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு டேட்டா வந்துட்டே இருந்துச்சு. காலைல 11 மணிக்கு இத்தனை 30%, 1 மணிக்கு 50% கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி டேட்டா வந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரம் நீங்க அந்த பேரலா மேற்கு வங்காளம் டேட்டாவை நீங்க பார்த்துருக்கலாம். தமிழ்நாட்டோட ஒரு 10% மேற்கு வங்காளம் அதிகமாக இருந்தே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் கடைசி வரைக்கும் 90% அவங்க தாண்டிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதே கூட ஹிஸ்டாரிக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இவங்க கடைசியாக நம்மளோட டேட்டாங்கிறது 85% முடிஞ்சது. இது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. எஸ்ஐஆருக்கு பிறகு நடக்கின்ற தேர்தல். ஸோ கிளீனப் ஆயிருக்கு. எவ்வளோ லட்சம் வாக்குகள் வெளியே போயிருக்கு? 75 லட்சம் ஒட்டுமொத்தமாக. ஏன்னா முதல்ல 1 கோடி போச்சு, அப்புறம் கொஞ்சம் பேர் ஆட் பண்ணாங்க, ரிஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு, புது நியூ வாக்கர்கள் வந்தாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு 75 லட்சம் பேர் வெளியே போயிட்டாங்க. கடுமையாக பாதிக்கப்பட்ட மண்டலம் என்பது சென்னை மண்டலம். உதாரணத்திற்கு சென்னை குளத்தூரில் 1 லட்சம் வாக்காளர்கள் வெளியே போயிட்டாங்க. அப்போ கூட விவாதம்லாம் நடந்துச்சு. ஸ்டாலின் இது வரைக்கும் கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் 85,000 பேர் கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காரு. இப்படி அப்புறம் எடப்பாடியில் பண்ணி 23,000 வச்சு கள்ள ஓட்டு வச்சு போட்டுக்கலான்னு இப்படி ஒரு விவாதம்லாம் போச்சு. கடுமையாக பாதிக்கப்பட்ட மண்டலம் சென்னை மண்டலம். நீங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் போய் திட்டுவோம். ஓட்டு போடுறவங்க ஓட்டு போடாதவங்கள சோம்பேறி பாயிலுங்க, சினிமா தேட்டரில் போய் படுத்துங்கிறான், ஊருக்கு போய் வெக்கேஷன் எடுத்துட்டு இருக்கான். அதனால 55% 60% தாண்டாது. ஸோ 55% 88%, 85%, பரம்பரை 89% டக்குன்னு பார்த்த யாருக்குமே பாருங்கப்பா விஜய் வந்தாரு 30% ஏறிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒட்டுமொத்த வாக்குல நீங்கள் அப்சல்யூட் நம்பர்ஸ்ல சென்னை 2021 பதிவான வாக்குகள் என்பது 24,16,815. 2026 23,68,570, விச் மீன்ஸ் 50,000 வாக்கள் கம்மியா இருக்கு. சென்னையில தான் விஜய்க்கு அதிகமான வாக்கள் வந்துச்சு அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் கொண்டு வர்றாங்க. ஏன்னா விஜய் ஒரு பெரிய அலை, சில பத்திரிகைகள் எழுதுன சுனாமி, விஜயோட சுனாமி இருந்துச்சுன்னா இந்த 85%ங்கிறது 95% போயிருக்கும். இல்லை அட்லீஸ்ட் 90% பேர் கூட உண்மையில விஜய் ஃபேக்டர் தாங்க நான் ஒத்துக்குவேன். ஸோ அது ஒன்று. ஹிஸ்டாரிக்கா இதுக்கு முன்னாடி நமக்கு இப்போ 2011 தான் நமக்கான பெஞ்ச் மார்க். 78% போன தேர்தல், அது ஆட்சி மாற்றத்திற்கு நடந்த தேர்தல். அதுக்கு பிறகு தான் அதிமுக ஆட்சிக்கு வராங்க. ஒரு 10 வருஷம் தொடர்ச்சியா நீட்சியான ஆட்சி. போன வாட்டிங்கிறது 73%. அந்த 73 எஸ்சிஆரோட கம்பேர் பண்ணீங்கன்னா 80.06 வரும். நீங்க 2011 கம்பேர் பண்ணீங்கன்னா 86% போகும். விச் மீன்ஸ் 2011 ஆட்சி மாற்றத்திற்கு ஏற்பட்ட தேர்தலின் வாக்கு சதவீதத்தை கூட இந்த முறை எட்டவே இல்லை. அதனால அலை அடிச்சது. விஜய் சொல்ற ஒரு ஃபேக்டர் நான் ஒத்துக்கிறேன். நானே நிறைய பேர்ட்ட பேசுறேன். குடும்பமாக வாக்களித்தார்கள் அப்படிங்கிறது உண்மைதான். அது கொஞ்சம் சில நேரத்தில் அதீதமாகவும் இருக்கு. ஏன்னா ஒரு விஷயம், மற்ற கட்சிகளுக்கும் தாவேக்கும் மிகப்பெரிய வேறுபாடு. ரொம்ப அவுட் ஸ்போக்கனா இருக்கிறாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இப்படிதான் கட்சியை அவங்க நடத்துறாங்க. கட்சியை எப்படி நடத்துறாங்க, விசில் எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்சி, அவரே சொல்ல ஜென்சி கிட்ஸ் எல்லார்ட்டையும் இன்னைக்கு போன்ஸ் இருக்கு. அது அவங்க அப்பா அம்மா பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்காங்க இல்லை, அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் போன்ஸ் இருக்கு. விஜய் பார்க்க வந்த கூட்டத்துக்கே எனக்கு ஷார்ட்ஸ் எடுக்கணும், ரீல்ஸ் எடுக்கணும், அதை கொண்டு போய் தான் எல்லாம் சேர்க்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஜென்சி கிட்ஸ் தொடர்ச்சியாக என்ன பண்றாங்க, கழிச்சாலும் சரி, கழிக்காட்டியும் சரி, எஸ்ஐஆர்ல அவங்களுடைய பேர் நீக்கப்பட்டு இப்ப கண்டுபிடிச்சாலும் சரி, எல்லாத்தையும் ரீல்ஸா மாத்திடுறான். ஒருத்தர் போய் போறான் சொல்றான், என்னடா ஓட்டு போட்டியா, இல்லடா எனக்கு ஓட்டை இல்லைன்ட்டாங்க, என்னடாச்சுன்னா எஸ்ஐஆர்ல பேர் இல்லைன்ட்டாங்க, அப்ப என்ன பண்ண போறேன், நான் திருச்சி கிளம்பி போறேன், அண்ணனுக்கு அங்கே போய் ஓட்டு போட போறேன். இந்த மாதிரி காமெடி, அது சீரியஸாகவும் பண்றாங்க, காமெடியாகவும் பண்றானுங்க. ஸோ எல்லாரும் ரொம்ப அவுட் ஸ்போக்கனா இருக்கிறாங்க. ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல நான் ஓட்டு போட்டேன், அண்ணனுக்கு தான் ஓட்டு போட்டு, இது விசிலுக்கான ஓட்டு. வேற நீங்க அதிமுக எப்பொழுதுமே ஆன்லைன் பிரசன்ஸ் ரொம்ப கம்மி. ஐடிவிங் ரொம்ப போரஸ்டா, ஐடிவிங் ஒன்று இருக்கான்னு ஈவன் என்டிகேக்கு இருக்கிற அளவு கூட கிடையாது. திமுக ஐடிவிங் இருக்கும், ஆனா படுத்து தூங்கும். திமுக ஐடிவிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் ஒன்று பேசியிருப்பாரு, ஒட்டுமொத்தமாக யூடியூப்ல ஒரு 3000 பேர் பார்த்திருப்பான். அதான் ஆதரவு சொல்லுவார், எங்க ஆள் பேசினா 5 கோடி பேர், உங்க ஆள் பேசினா 3000 பேர் அப்படின்னு ஒரு கணக்கெல்லாம் சொல்லுவார். திமுக ஐடிவிங் அதை பண்ணவே மாட்டாங்க.
திமுகவை ப்ரமோட் பண்ணி எழுதுறவங்களே கூட கட்சிக்காரங்களா இல்லாம எனக்கு ஒரு சார்பு வெளியே இருக்கு, இருந்து- எனக்கு வந்து எனக்கு பாஜக வரக்கூடாது இல்ல அதிமுக வரக்கூடாது அப்படிப்பட்டவர்கள் தான். ஸோ திமுக ஐடிவிங் இருக்கு, பட் ஆனால் செயல்படாது. அதிமுக ஐடிவிங் இருக்கான்னு பெரிய கேள்வியாக இருக்கும். அதனால அவர் ரொம்ப அவுட் ஸ்போக்கனா நான் வந்து ஓட்டு போட்டேன் பண்ணிட்டேன் அப்படிங்கறத சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப அவுட் ஸ்போக்கனா இருக்கிறதுனால பார்க்கிற எல்லோருக்கும் நான் கேட்கிறேன், ஐயோ ஒருவேளை டிவிக்கு ஜெயிச்சிரும் போல இருக்கே, ஆட்சி அமைச்சரார் போல இருக்கே, சொன்ன மாதிரி வீட்டுக்கு வீடு ஓட்டு விசிலுக்கு தான் எல்லாம் விழுந்திருக்கே அப்படின்னு ஒரு தோற்றம் வரலாம். நான் முன்னாடி இருந்து நம்ம சேனல்லே சொல்லிருக்கேன், ஒரு பெர்சன்டேஜ் நான் கொடுக்குறேன் 8-12%. அது நான் இப்போ கொஞ்சம் கூடுதலாக ஒரு 15% அக்ராஸ் தமிழ்நாடு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா நான் ஊர்லையும் பேசுறேன், இங்கே சென்னை மட்டும் கிடையாது, ஊர்ல பேசுறேன், நிறைய மாவட்டங்களில் பேசினேன், விசிலுக்கு வாக்களித்தவர்கள் இருக்கிறார்கள். பட் அந்த பெர்சன்டேஜ்ங்கிறது விஜய் எதிர்பார்க்கிற மாதிரி நான் நேற்று விஜய் ஆஃபீஸில் நடந்த டிஸ்கஷன்ங்கிறது, சார் 180 சீட்ஸ் ஜெயிச்சிட்டோம், முதல்ல 160 இருந்தாங்க இல்லையா, அப்போ 180 ஜெயிச்சிட்டோம், நம்ம வந்து உத்தேச அமைச்சரவை பட்டியல் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன கோவம்னா, இட்டுட்டு போறதுக்காக புஷியானதுக்கு போக்குவரத்து துறை ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு பெரிய கலைவரம் நடந்துட்டு இருக்கு உள்ள. அவருக்கு போக்குவரத்து துறை தானா, அவருக்கு தான் நீங்க உள்துறை கொடுக்கணும், நீங்க முதல்வருக்கு நிகரானது, இன்னும் சொல்ல போனா அவருக்கு துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சில கோரிக்கைகள் எழுந்துட்டு இருக்கு. அவங்க அந்த சீரியஸா ஒர்க் பண்றாங்க. சார் 160 சொன்ன சார், இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் 180 மாறிடுச்சு அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இப்போ யாரை வந்து எந்த அமைச்சர் ஆக்குறது அப்படின்னு ஒரு கதை. இன்னொரு ஒரு நாளிதழில் பிரபலமான வார இதழ் அவங்க எழுதியிருக்கிற செய்தி என்பது எல்லாம் சரிதான், ஆனா விஜய் மே 4 ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. எங்க எலெக்ஷன் அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அடுத்த நாள் பதவியா இருக்கலாமா, அடுத்த நாள் பதவியா இருக்கலாம் சொல்லும்போது விஜய் ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு அப்படிங்கிற கதைகளும் ஓடிட்டு இருக்கு. எது உண்மை எது பொய்ங்கிறது தெரியல. சோ விஜய் உண்மையிலேயே வந்து பெர்சன்டேஜா வாங்குவாரானா, நான் சொல்றேன் பெர்சன்டேஜா வாங்குவார். இன்னொன்னு, நான் ஒரு 2 நாட்களா பேசிட்டே இருக்கேன், நிறைய பேர் பேசுறேன், யாருக்கு நீங்க வாக்களிச்சீங்க, போற வர டிரைவர்ஸ் கேப் டிரைவர்ஸ் பேசும்பொழுது 2 பதில் பிரதானமா நான் கேட்கிறேன். உதயசூரியன் விசில். அன்பார்ச்சுனேட்லி எனக்கு வந்து ரெட்டலைங்கிறது காதுல கேட்கவே இல்லை. இல்ல ஒருவேளை ஒரு நபர் சொன்னாரு, ஒரு அனலிஸ்ட், சார் அதிமுக வாக்காளர் எப்ப ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, அவங்க பேச மாட்டாங்க, ரொம்ப புதுசா இருந்துச்சு, எதனா புதுசா உருட்டுறீங்களே நீங்க, அவங்க எப்பயுமே சைலண்டா இருப்பாங்க சார், பேசவே மாட்டாங்க வெளியே. எனக்கு பேச மாட்டாங்களா இல்ல அதிமுக வாக்காளர்கள் எல்லாம் விஜய் பக்கம் போயிட்டாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கிறது. இல்ல நான் ஏன் வந்து திமுக இன்னுமே இதை நான் கேட்கிறேன்னா, திமுக கோர் வாக்கு வங்கியில பிரச்சனை இல்லை, அதுக்கு விஜயும் ஒரு காரணம். இந்த களத்தை ரொம்ப ஷார்ப்பாக்கிட்டார், திமுக வீழ்த்தணும். நம்ம திமுகனுக்கு ஒரு பெரிய கோவம் வந்துருச்சு, என்ன வீழ்த்த போறியா, நான் பாத்துக்கலாம்டா உன்ன, நீ பெரிய தற்கொலை கூட்டுறான், அவனுக்கு பெரிய கோவம் வந்துருச்சு. அப்ப அவங்க அந்த கோர் வாக்கு வங்கிங்கிறது நின்றுக்கும். இன்னொன்னு, எஸ்ஐஆர் நேரத்திலேயே அவங்க வந்து என்ஷூர் பண்ணிட்டாங்க, எஸ்ஐஆர்ல நம்ம ஆட்கள் ஒருத்தர் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. மேபி இவங்க வந்து டிவிக்கு ஆட்கள் ஒன்று பார்த்துருந்தா அது விட்டுருக்கலாம் நடந்திருக்கலாம். ஆனா அவங்களோட வாக்குகளை அவங்க என்ஷூர் பண்ணிட்டாங்க. சிறுபான்மை வாக்குகள் இப்போ நிறைய பேர் சொல்லும் போது 4 கேட்டகரியா பிரிச்சு விஜய்க்கு சிறுபான்மை வாக்குகள் போகும்னு சொல்றாங்க. நான் அந்த வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், இஸ்லாமியர் வாக்குகள், கிறிஸ்தவர் வாக்குகள், அதிமுக தனிச்சு நின்றிருந்தா நிச்சயமா அவங்களுக்கும் போயிருக்கும், பழையபடி ஜெயலலிதா ஆட்சி காலத்து மாதிரி போயிருக்கும். அவங்க பாஜக கூட்டணி வச்ச ஒரே ஒரு பாவத்திற்காக அது போகவே போகாது. அப்போ அந்த வாக்குகள் திமுக தான் போகும். திமுக இயல்பாக திமுக காங்கிரஸ் ஆரம்பிக்கிற மாதிரி அந்த 12-13% ஆரம்பிச்சிருப்பாங்க. இளம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் விஜய்க்கு வாக்களித்திருக்கலாம். அதை தாண்டி இது போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. பெண்கள் கொஞ்சம் போட்டிருக்கலாம், அதை தாண்டி வாய்ப்புகள் இல்லை. திமுக கோர் வாக்கு இங்க 20% கூட வச்சுக்கலாம், அந்த 20 அப்படியே நின்றுக்கும். புதிதாக வருபவர்கள் எனக்கு விசில் வேண்டாம், எனக்கு வந்து திமுக தான் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிருக்கு, நான் அது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கு, நான் 1,30,00,000 மகளிருக்கு அவர் இது கொடுக்குறாரு, நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறவங்களும் வாக்களிச்சிருப்பாங்க. அதனாலதான் திமுக இந்த வாட்டியும் எட்ஜ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் எனக்கு தெரிந்து பிரித்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது அநேகமாக அதிமுக இருக்கும் நான் பார்க்கிறேன். சார் இப்போ முக்கியமா விஜய் வந்து அதிமுகவோட வாக்க பிரிச்சிருப்பாருங்கிறது நீங்க சொல்றீங்க, பலருமே அதான் சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இப்போ வந்து பிஃபோர் எலெக்ஷன் வந்து எல்லாருமே சொன்னது, நியூட்ரலா பேசுற எல்லாருமே சொன்னது, விஜய் வந்து அரௌண்ட் ஒரு 12% வரை வருவாங்க, 12 கிராஸ் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க. அந்த ஓட்டிங் டே அன்னைக்கு நடந்த ஒரு ஹைப்பை பார்த்து விஜய்க்கு இப்போ அரௌண்ட் 20-22 வரைக்கும் கொடுக்குறாங்க. உண்மையில 20 எல்லாம் ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கா? அர்பன்ல தான் நம்ம நிறைய, நீங்க கிராம பகுதிகளெல்லாம் நம்ம நிறைய பேசுறோமாங்கிறது தெரியல. இவங்க சொல்றவங்க அவங்களை குறைச்சு மதிப்பிடல, பட் அது கொடுக்குறோமாங்கிறது தெரியல. இன்னொரு எக்ஸிட் போல் சர்வேல என்ன நடக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்க வந்து 20% நீங்க மேபி இங்க சென்னை மாதிரியான கான்ஸ்டிடுவன்சிஸ்ல இருந்திருக்கும். நீங்க நான் சொல்றேன், நான் முன்னாடி சொன்னேன், ஒரு 6-7 தொகுதிகளை 2வது இடம் தாவேக்க வரும். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் கூட பண்றேன். நீங்க வந்து இப்போ அம்பத்தூர் தான் என்னோட கான்ஸ்டிடுவன்சி, நீங்க அங்கிருந்து பாமக நிக்குது, மேபி 2வது இடம் தாவேக்க வரலாம். அது மாதிரி எங்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகள் நிற்கிறார்களோ, காங்கிரஸோ இல்ல வந்து மற்றவர்கள் நின்றிருக்கிறார்களோ, அந்த இடத்துலலாம் வந்து 2வது இடத்திற்கு தாவேக்க வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அது ஒரு 30 தொகுதிகளுக்கு மேல, நான் இப்போ 30-34 தொகுதிகளுக்கு மேல 2வது இடம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ரூரல் பேக்கெட்ஸும் அந்த மாதிரிலாம் நடக்கல. ரூரல் பேக்கெட்ஸ்லாம் நிறைய பேசும்பொழுது ஒரு புதுக்கோட்டையில் கேட்டேன், விவசாயிக்கு ஓட்டு போட கூட 2 பேர் சொன்னாங்க. ஆனா விஜய்க்கு விசிலுக்கு ஓட்டு போட்டோம், இல்ல வந்து நாங்க வந்து அதிமுக ஓட்டு போட்டோம் அப்படிங்கறத கேட்கல. இன்னொன்னு, நீங்க வந்து இப்போ ஒரு அதிமுக வாக்கள் நான் சொல்லும் பொழுது அது ஆன்டி இன்கம்சி வாக்கள் அல்ல. ஆன்டி இன்கம்சி வாக்கள் நிச்சயமா இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் இருந்தது.
தேர்தல் அறிக்கைகள் சிலது செய்யலாங்கிறது பிரச்சனை, பாலியல் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கெல்லாம் இருந்துச்சு. அந்த ஆன்டி இன்கம்பன்ஸை விஜய் உடைச்சிருப்பார். பாஜக அதிமுக காம்பினேஷன் உடைச்சிருக்கும். நான் சொல்றது, ஒரு காலத்தில் ஜெயலலிதாவிற்கு இருந்த பெண்கள் வாக்குகள் நம்ம காலைல பார்ப்பாங்க எல்லா பூத்துல. இப்போ நிறைய பெண்கள் கூட்டம்ப்பா, அம்மா மறுபடியும் வந்துருவாங்கப்பா, இல்லை அம்மா தொடர்ந்துருவாங்கப்பா, இது நம்ம ரொம்ப சகஜமா கேட்போம். பெண்கள் கூட்டம் தள்ளுமுள்ளாடு. நீங்க ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு அந்த இடத்துல பெரிய வெற்றிடம் ஏற்பட்டுச்சு. பெண்களுக்கு யாருக்கு வாக்களிப்பது, அதுல திமுக கொஞ்சம் ஷிஃப்ட் ஆனாங்க. அவங்க இப்போ அதனால தான் அதை ரொம்ப ஹோல்டு பண்ணணுங்கிறதுக்காக மகளிர் உரிமை தொகை, நீங்கள் வந்து அவங்கள ஃப்ரீ பஸ்ஸு இப்படிங்கிற சஸ்டெயின் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. இப்போ அதில் கொஞ்சம் பெண்கள் மறுபடியும் இங்கே தாவேக்க பக்கம் திரும்பி இருப்பார்கள். இன்னொன்று, எப்பொழுதுமே எனக்கு வந்து ரெட்டலை தான், அது அம்மா கட்சி, இது எம்ஜிஆர் கட்சி அப்படின்னு போடுறவங்களும் இன்னைக்கு விஜய் பக்கம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், அதிமுகவுடைய ஸ்ட்ரைட்டான கோர் ஓட்டர்ஸாக அடிச்சிருப்பார் விஜய் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் அந்த ஒருவேளை அவங்க சொல்கிற அந்த 15% தாண்டுதுன்னா அது வந்து விஜயோடைய பேங்கா ஓட் பேங்க் இல்லை, அதிமுக ஓட் பேங்கை கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் எடுக்கிறார். ஏன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள் நீங்க வந்து 14 லட்சம் சொல்லி சொன்னாங்க, அதுலயும் ஒரு 40% தான் போயிருக்கும், அதை தாண்டி போயிருக்காது. அப்ப அதை தாண்டி குடும்பங்கள் இருக்கிற மூத்தவர்களோட வாக்கள் எடுக்கிறார் அப்படின்னா, இப்போ குடும்பமாக வாக்கள் எடுக்கிறாருன்னா இந்த குடும்பங்களாம் முன்னாடி யாருக்கு போட்டாங்க, வெஸ்ட் ஜோன்லையோ இல்லை மற்ற ஜோன்லையோ பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்களிச்சுட்டு இருந்தோம், இந்த முறை விஜய்க்கு வாக்களிக்கிறோம். ஏன்னா ஒரு பிரச்சனை, நீங்க வந்து அதிமுக இன்னைக்கு அந்த லீடர்ஷிப் கிரைசிஸ்ங்கிறது ஒன்று இருக்கு. இளைஞர்களை அவரால் அட்ராக்ட் பண்ணவே முடியல. நீங்க உதயநிதியாவது இளைஞரணி மாநாடு நடத்துறாரு, அதுல நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்க வந்து அங்கேயும் டான்ஸ் ஆட விட்டு, காவால பாட்டு பாட விட்டு, அவங்கள வந்து குடிக்க வச்சு இந்த வேலைகள்லாம் நடக்குது. பட் நடத்துறாங்க, இளைஞரணி மாநாடு தொடர்ச்சியாக நடத்துறாங்க. அதிமுக கடைசி இளைஞரணி மாநாடு எப்ப நடந்துச்சு? இல்ல இளைஞரணிக்கான தலைவர் யார் எனக்கு தெரியல. ஒரு ஃபேஸே இல்லாம இல்ல இளைஞரணி தலைவர் ஒருத்தர் இருக்காரு, எனக்கு தெரியல. இல்ல வந்து செய்தி தொடர்பாளர் இருக்கிறவங்க ரொம்ப இளைஞர்களுக்கு ரொம்ப அவங்கள உள்ள இழுக்கிறதுக்காக நிறைய மெனக்கிடுறாங்களா? பேச்சாளர்கள் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் இருக்காங்களானே பெரிய கேள்வியா இருக்கு. நீ ஒட்டுமொத்தமாக இந்த கட்சியை இழுத்துட்டு போறது எடப்பாடி, அவர் அப்படி நினைச்சுக்கிறாரு. அவர் என்னன்னா வேற யாரும் எந்திரிச்சிடக்கூடாதுங்கிற ரொம்ப கவனமா இருக்காரு. பண்ணிருக்கலாம். இப்ப நீங்க வேலுமணியோ இல்ல தங்கமணி அவர்களையோ நீங்க வந்து நீங்களும் பண்ணுங்க, நீங்க வெஸ்டர்ன் ஃபுல்லா பாருங்கப்பா. விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் விட்டு நீங்க திருச்சி புதுக்கோட்டை பாத்துக்கங்க, இங்கிட்டு வந்து சிவி சண்முகத்தை நீங்க இங்கெல்லாம் பார்த்துன்னு சொல்லிருக்கலாம். ஆனா நிறைய பேர் எடப்பாடி கடமை கஷ்டப்படுறாரு, எல்லாரும் கஷ்டப்படலாம். திமுக எல்லா அமைச்சர்கள் தானே போனாங்க, ஸ்டாலின் எல்லா இடத்துக்கும் போனாரு. அதை தாண்டி அந்தந்த ஊர்ல அந்தந்த ஜோன்ல அவங்க நிறைய ஸ்டார் கேம்பெயினரை உருவாக்குறாங்க. இங்க ஒண்ணுமே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு நான் அதிமுக விந்தியா மட்டும் தான் பார்த்தேன், அவங்க மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணாங்க. அதை தாண்டி ஸ்டார் கேம்பெயினர்ஸும் பெருசா இல்ல, இளைஞர்களை அட்ராக்ட் பண்றதுக்கான பெருசா திட்டங்களும் இல்ல, அதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான நபர்களும் இல்ல. ஐடிவிங்க ரொம்ப போரா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பிரச்சனைகள் இங்க இருக்கு. அதனால அண்ணாமலை கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் நிறைய இது பண்ண கிராப் பண்ணாரு, இவங்களால ஒண்ணுமே. அதாங்க நீங்க அதனால தான் இப்ப எடப்பாடி என்ன நினைச்சாரு, அண்ணாமலை ஒரு த்ரெட், நமக்கு இருக்கிற வெஸ்ட் ஜோன்ல ஒரு த்ரெட். நீங்க த்ரெட் நீங்க பார்த்தது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அண்ணாமலைக்கு குறைந்தபட்சம் 2% வாக்குகள் இருக்கு. நமக்கு அண்ணாமலைங்கிற தனி நபருக்கே இருக்கு நான் பாக்குறேன். அதை நீங்க யூஸ் பண்ணல. இன்னொன்னு, நீங்க மே 4ஆம் தேதி நிறைய மக்கள், பெரும்பான்மையான மக்கள் வந்து ரிசல்ட் காத்துட்டு இருக்காங்கன்னா, அண்ணாமலையோட குரூப் வந்து அண்ணாமலை என்ன பேச போகிறார் அப்படிங்கிற காத்துட்டு. ஏன்னா அவர் சொல்றாரு, மே 4ஆம் தேதி நான் பேசுறேன், அன்னைக்கு வச்சுக்கிறேன் அவங்களுக்கு சொல்லியிருக்காரு. அப்ப அன்னைக்கு அவர் வந்து என்ன பண்ணுவார், ரிசல்ட்டையும் பார்த்த பிறகு நான் இதுதான் படிச்சு முடிச்சு சொன்னேன், நம்ம தனிச்சு நின்றிருந்தாலும் நம்ம ஒரு டீசெண்டா பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு எல்லாரும் காலி. ஏன்னா நான் பேசுற வரைக்கும் வானதி சீனிவாசன் தோற்பார்கள் சொல்றாங்க. நீங்க அப்ப இருக்கின்ற எம்எல்ஏ எப்படி ஜெயிப்பாங்க? பிஜேபிக்கு சீட் கன்வர்ஷனே இல்லாம ரொம்ப 2 தொகுதி சொல்றாங்க. அது கூட நேத்து ஒருத்தர் நான் வந்து அந்த அவினாஷில எல்முருகன் ஜெயிப்பாருன்னு சொன்னாங்க. ஆனா நேத்து ஒரு ரிப்போர்ட்டர் பேசிட்டு இருக்கும்போது, இல்லங்க அது மாறிடுச்சு, ஸ்டாலின் வந்து எப்பொழுது அந்த கோகிலாமணி அவங்களை கூட்டிட்டு நடந்தாரோ அது மாறிடுச்சு, அதற்கு பிறகு பெரிய சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னொன்னு, அவினாஷில பொதுவான ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் என்பது, அந்த தொகுதி அந்த மண்ணின் மைந்தராக யாரும் வந்ததே கிடையாது. இந்த பொண்ணு அந்த மண்ணின் மைந்தர். நீங்க வந்து அவங்க வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர், அதே நேரத்தில் அந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடியவர், டாக்டரா படிச்சு எந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவர் பிறந்தாரோ அந்த ஆரம்ப சுகாதாரத்தில் டாக்டர் இருக்காரு. ஸோ நிறைய பிளஸஸ் அவருக்கு இருக்கு. ஸோ அது கூட அதனால நான் என்ன நினைச்சது, ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டாங்க போல இருக்கு. எல்முருகன் அவர் சொல்லிருப்பாரு. இல்ல இன்னொன்னு, எல்முருகனே ஜெயிக்கிற ஐடியால இல்லன்னு பலர் சொன்னாங்க. ஜெயிச்சா எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் போஸ்ட் போயிருவாங்க. பாஜக கூட கடுமையான கோபம் இருக்கு. நீங்க வந்து இப்போ எனக்கு இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் டி நகர்ல எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு, ராஜா அன்பழகன் ஜெயிப்பாரன்ட்டு. ஏன்னா உள்கொத்து வேலை நிறைய நடக்குது. அவங்க என்ன பண்றாங்க, நீங்க இவருக்கு முன்னாள் எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கலையா அப்படின்னு அவங்க சொந்த குடும்பத்தில இருந்து நிறைய வீடியோஸ் வருது, அவர் காலி பண்றதுக்கான வேலைகள். அதே மாதிரி பாஜக இன்னைக்கு இருக்கிற பாஜக தொண்டர்களுக்கு இருக்கிற கோபம், எல்முருகன் நீங்க எம்பி ஆகுறீங்க, மினிஸ்டர் ஆகுறீங்க, உங்கள் பக்கத்திலேயே மோடி வச்சுக்கிறாரு, பொங்கல் விழானாலும் உங்க வீட்டில் தான் கொண்டாடுறாரு, ஆனா பிடிவாதமா எம்எல்ஏ ஆகட்டும் முயற்சி பண்றீங்க. தமிழ் சவுந்தரராஜன் மேல கடுமையான கோபம் இருக்குமா இல்லையா? மயிலாப்பூர்ல ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பான், நான் கடைசி நிமிஷத்துல தம்பி கொஞ்சம் ஓரமா நகருப்பா, நான் வர்றேன்ப்பா, வானதி சீனிவாசன் என் சீட்டை என்ஷூர் பண்ணிருங்க சார், அதுல இருந்து இது மாறிக்கிறேன், நயினார் நாகேந்திரன் எனக்கு நெல்லை இல்லாட்டி சாத்தூரை கொடுத்துருங்கப்பா, அதை நான் பாத்துக்கிறேன்,
இந்த 4 பேரை தவிர மற்ற பேர் யார் எப்படி வேணா எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு ஏங்க நீங்க இது பெருசா குரல் வெளியே இதெல்லாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடிச்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 27 சீட்ல எப்படிங்க நீங்க வாங்கி, அதுவும் எந்த மாதிரியான சீட்டு, எல்லாம் டம்மி எதெல்லாம் வந்து போனியாகாத சீட்டெல்லாம் பிடிச்சி மினிஸ்டர் எதிர்த்து நீ நெல்லுப்பா, நீ தான் ரொம்ப வீரனான ஆளு, நீ நெல்லுப்பா. நீங்க புதுக்கோட்டையில 3 சீட்டு கொடுக்குறாங்க பாஜகவுக்கு. இப்போ முத்துராஜா எம்எல்ஏ என்ன பண்ணி அவர் பெருசா கேம்பெயின்லாம் பண்ண, நான் அந்த ஜெயிக்க போறேன், என்னடா பெரிய கேம்பெயின் பண்ற, அவர் அப்படியே யோசிப்பாரு, இவர் எதுக்கடா ஜெயிக்கணும், நம்ம என்னடா என்ன பண்ணணும், பேசாம இருப்போம். அறந்தாங்கி சீட்டை கொடுக்குறாங்க. நீங்க திருநாகரசு கோட்டை கட்டி வச்சிருக்காரு. அறந்தாங்க தனியாடினாரு, திருநாகரசு நல்லா ஓட்டு வாங்குவார். அவர் பையனை ராமச்சந்திரன் இறக்கி வச்சிருக்காரு. அப்ப அந்த அறந்தாங்கில போய் நான் வந்து பாஜக கொடுக்குறேன். கந்தர்வ கோட்டை கம்யூனிஸ்ட் கோட்டையா இருக்குது, கம்யூனிஸ்ட் கோட்டைக்குள்ள போய் நான் பாஜக கொடுக்குறேன், நீங்க கூட்டணி கட்சினால பாஜக அடிச்சலாம், அப்படி முடியாது. கந்தர்வ கோட்டையில அது நடக்காது. நீங்க சம்பந்தமே இல்லாம திருவாயாறு, கும்பகோணம் இதெல்லாம் கொடுத்து டெல்டா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். உண்மையிலேயே எடப்பாடி ஒரு கிளைம் வைக்கிறார், நான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டாவை அறிவித்தேன். ரைட், அப்பயே டெல்டால நிக்க மாட்டேறீங்க. எங்க எவ்வளவு சுருங்கிச்சு பாருங்க. காமராஜ் நன்னிலத்துல நிப்பாரு, ஓஎஸ் மணியன் இதுல நாகப்பட்டினம் நிப்பாரு. இதை தாண்டி உங்க டெல்டால யார் தலைவராக இருக்கிறார்? வைத்திலிங்கம் போயிட்டாரு. அப்ப அந்த தலைவர் நீங்க ஒரு பக்கம் இந்த கிளைம் வைக்கும் போது, நான் இறங்கி நிக்கிறேன்ப்பா, நான் விவசாயிகளுக்கு நான் அவ்வளவு பண்ணிருக்கேன்ப்பா அப்படின்னு நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்களா? இல்ல அவங்கள சீட்டை தள்ளி விட்டேன், அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்லுவீங்களா? எடப்பாடி ஒரு போல்டு மூவே பண்ணாதது பெரிய ஃபெயிலியர் இருக்கு. எங்க 21ல திமுக என்ன பண்ணாங்க, மினிஸ்டர்ஸ் எதிர்த்து நான் பாத்துக்கிறேன், கூட்டணி கட்சிகள் 2 மினிஸ்டர் தொகுதி மட்டும் தான் கொடுத்து நீங்க ஃபைட் பண்ணு, ஹார்டான ஃபைட்டை நான் பாத்துக்கிறேன், சாஃப்டான ஃபைட்டை நீ பாத்துக்க, அப்படி தள்ளுறாங்க. எடப்பாடி அப்படியே உள்டா அடிக்கிறார், நான் சேஃப் ஆயிடுறேன்ப்பா, நான் சேஃப் பண்ணிக்கிறேன். பாஜகவுக்கும் அது புரிய மாட்டேங்குதா, இல்ல அவங்க அப்புறமா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களாங்கிற தெரியல, அவங்களும் அதை கோட்டை விடுறாங்க. அப்படி நீங்க அந்த ஒரு ஆங்கில நீங்க காமிக்க, அந்த நெரேட்டிவ் நீங்க செட் பண்ணாம, ஆமா நான் துணிஞ்சு எடுத்து நிப்பேன் அப்படிங்கிற செட் பண்ணாம, அதனாலதான் விஜய் கடைசியா வந்து எங்க வராரு பாருங்க. விஜய் பண்ணது ரொம்ப பச்சை அயோக்கியத்தனம் என்ன கேட்டா. கேம்பெயின் நேரத்துல எல்லாம் பண்ணாம கடைசியா நான் பேசுவேன் இல்ல சார். ஆனா எனக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா தெரிஞ்சது. அவர் போற கடைசி நேரத்துல எடப்பாடியோ ஏடிஎம்கேவையோ ஓங்கி அடிச்சு இதை டம்மி பண்ணது வந்து ஃபீல்டுல ஒர்க் ஆயிருக்கும்னு எனக்கு தோணுது. இல்லங்க, அது அவ சொல்லல, அது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடியே அது நடந்துருச்சு. நான் எடப்பாடி வீக்காக ஆரம்பிச்சு, எடப்பாடி வந்து ஈவன் கரூர் விஷயத்துல இருந்தே விஜய வந்து தப்பா நான் வந்து என்னோட எல்லா பேட்டிலும் எடுத்து பாருங்க, எடப்பாடி தோற்ற இடம் அதுதான் நான் சொல்லுவேன். நீங்க அன்னைக்கு மட்டும் ஸ்டாலின் உடைய உள்துறையும் தவறு செய்தது, ஸ்டாலினும் தவறு செய்தா, விஜயும் தவறு செய்தார் சொல்லிதான் எடப்பாடி அன்னைக்கு லீடரா இருப்பார், ஹீரோ இருப்பார். நீங்க அங்க பேசினார், சரி பரவாயில்ல விட்டு போங்க, சரி ஏதோ சட்டமன்றத்துக்குள்ள வந்து விஜயோட செய்தி தொடர்பாளர் பேசிட்டு இருக்காங்க, அவன் கட்சிக்காரன் வாங்க முடிட்டு இருக்கானே, பேசுறானா அண்ணே பேசக்கூடாதுன்னு பேன் பண்ணிருக்காங்கன்னே, அவனே பேசாம இருக்கான். சட்டமன்றத்துல இந்த இஷ்யூவை முதல்ல எடுத்து சம்பந்தமே இல்லாம நீங்க பேசி குரல் கொடுத்து, நீங்க ஸ்டாலின் வந்து ஒரு சில ரொம்ப கவனமா இருக்கார். என்னுடைய எதிரி எடப்பாடி பழனிசாமி, என்னுடைய எதிரி பாஜக கொள்கை ரீதியாக. நீங்க வந்து அந்த சட்டமன்ற உரை கூட கேளுங்க, அந்த கட்சியின் தலைவரும் சொல்லியிருப்பாரு, விஜய்ங்கிற வார்த்தையை சொல்லிருப்பாரு. உதயநிதி ஸ்டாலின் கூட ரொம்ப கடைசியில நீங்க திருச்சிக்கு போகும்போது, நான் கூட 2 தொகுதியில் நிக்கிறேன் தெரியுமா, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, தற்கொலை அப்படிதான் சொல்லிட்டு இருக்கானுங்க, இவர் வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய ஆள் கிடையாது, இங்கே இருப்பாரு அப்படி சொல்லி மறைமுகமா தான் தாக்குறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி நீங்க வந்து நேரடியாக விஜய்ங்கிற நபருக்காக, விஜய்ங்கிற ஒரு நடிகருக்காக களம் இறங்குகிறார், சட்டமன்றத்துல போராடுறாரு, சிறப்பு கவனம். அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. நீங்க அந்த இடத்துல ஈல்டு பண்ண அப்ப என்ன, ஆனா அவருக்கு என்ன கணக்கு இருந்துச்சு, விஜய் நம்ம கிட்ட வந்துருவாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க திட்டி நீங்க அவர் கடுமையா விமர்சனம் பண்ண பிறகு சேர மாட்டான்னு ஏதாவது இருக்கா? அவரை வீக்கெண்ட் பண்ணிட்டு தான் கூட சேர்த்து அப்படிதானே பண்ணிருக்கணும். ஏங்க நீங்க அன்புமணி ராமதாஸ் முதல் நாள் நைட்டு வரைக்கும் திட்டிட்டு இருந்தாரு, ஓபிஎஸ் ஐயும் இபிஎஸ் திட்டினாரு. அடுத்த நாள் காலைல வந்து உட்கார்ந்தாரு. சபீர் போன்றவர்கள் கேட்டாங்க, என்ன உங்க கூச்சமே இல்லைன்னு கேட்டாங்க, எனக்கு தண்ணி குடிப்பாண்டாங்க. அதுதான் நடந்துச்சு. அரசியல்வாதிகள் சகஜம், ரொம்ப சகஜம். பண்ணு சேர்ந்தாரு. அப்போ நீங்க விஜய்க்கு கிட்டத்தட்ட அப்படியே எடுத்து கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம ஒரு துண்டு, அந்த துண்டுல இன்னும் சொல்றா அண்ணா திமுக பச்சை குத்தி ரெட்டையில பச்சை குத்தின ஒருத்தன், அவன் துண்டு ஆட்டுறான், அதோ வந்து விட்டதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா லெவல் மீறி ரொம்ப பெக் பண்ற லெவல். அப்ப என்ன ஒரு நெரேட்டிவ் ஆயிடும். இப்ப முன்னாடி ஜான் ஆரோக்கியசாமி சொன்ன மாதிரி, ஜானகிசாமி என்ன சொன்னாரு, கூட்டணி வச்சுக்கலாம், ஆனா யார் சிஎம் கேட்ட சொல்லாதீங்க. ஏன்பா? இல்ல சார் நீங்க வந்து வீக்கா இருக்கீங்க, நாங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லி சொன்னார். அவர் டேட்டா காமிச்சான். இப்போ ரவீந்திர துரைசாமி ஒரு டேட்டா வச்சிருக்காரு இல்லையா, ஏடிஎம்கேக்கு, அந்த மாதிரி டேட்டா காமிக்கிறார். ஓ அப்படியா அப்படி சொல்லி அவர் வந்து காலி பண்ணார். ஆனா கிட்டத்தட்ட அதானே ஆயிடுச்சு. அந்த நேரத்திலேயே இது ஒரு தற்கொலை கட்சி நீங்க சொல்லிருக்கணும். இந்த கட்சி என்னங்க இப்படி இருக்கீங்க, இளைஞர்கள்லாம் இவ்வளவு மோசமா இருக்கீங்க, வாங்க இப்படி இருக்காதீங்க. அன்புன ரொம்ப லாஸ்டா சொன்னார், நீங்க வந்து விஜய் ரசிகர்கள் ஒன்றும் பண்ண முடியாது, விஜய் ஆதரவாளர்கள் கூட எங்களுக்கு வாக்களிங்கள், அப்பதான் திமுக வீழ்த்த முடியும் சொல்லி சொன்னார். எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்தில் ஈல்டு பண்ணிட்டார். கரூர் சம்பவத்துல விஜயே வந்து வீழ்ந்த இடத்தில் எடப்பாடி தூக்கி நிப்பாட்டிட்டார். விஜய் ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸா அவர் அக்செப்ட் பண்ணி அது ஈல்ட் ஆயிட்டார். ரொம்ப லேட்டா இந்த கூட்டணி நடக்கவே நடக்காதுன்னு தெரிந்த பிறகுதான் பேசுறாரு.
அப்போ விஜய் வரட்டு நம்ம ஜெயிக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா அப்ப தினகரனை சேர்க்கல. என்னங்க ஐடியால இருக்கீங்க? அன்புமணி கூட சேர்க்க என்னங்க ஐடியா இருக்கீங்க? விஜய் வந்துட்டா போதும்பா, போதும் விஜய் ஜெயிச்சிருவோம்பா. மட்டுமே நம்பி விஜய் வந்தா போதும்பா, ஜெயிச்சிருவோம்பா அப்படின்னு ஒரு மனப்பால் குடிச்சிட்டு இருந்தார். அது இல்லைன்னு தெரிந்த பிறகுதான் அவர் வந்து விமர்சிக்கவே ஆரம்பிக்கிறார். அதுதான் உண்மையில் எடப்பாடி வீழ்ந்த இடம். அதை விஜய் கரெக்டா பிடிச்சிக்கிட்டார். நீ இந்த நேரத்தில் ரொம்ப கடைசி நாள்ல ஆனால் எடப்பாடி குறித்து விமர்சிப்பது அப்படிங்கிறது உண்மையிலேயே நீங்க களத்துல முன்னாடி பேசியிருந்தீங்கன்னா ஒரு அரசியல் ரீதியாக நான் சொல்றேன். நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜியா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். பட் அரசியல் ரீதியாக அது ரொம்ப விஜய் பண்ற பல அயோக்கியத்தனமான அரசியல் அதுவும் ஒண்ணு நான் சொல்லுவேன். ஓகே, ஒரு கடைசி நேரத்துல யாரும் பேச முடியாதுங்கிற ஒரு நேரத்துல அது எப்படி நீங்க பேசுவீங்க? கம்பு சுத்திட்டு அந்த மாதிரி பண்றது ரொம்ப தவறுன்னு நான் சொல்லுவேன். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.